Thanks for inviting me for this career guidance program. ஏன்னா கேரியர் கைடன்ஸ் வந்து இப்போ ரொம்ப அவசியமான ஒன்று எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இன்க்ளூடிங் ஃபார் பேரண்ட்ஸ். ஏன்னா பேரண்ட்ஸுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேரியர் எடுக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு என்ன பண்ணணும்னு தெரியல, ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஏன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய கரியரை எப்படி கொண்டு போகணும்னு தெரியாம ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறாங்க. ஸோ டெஃபினட்டா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸுக்கு கேரியர் கைடன்ஸ் வந்து டெஃபினட்டா ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க ஸ்கூல் டேஸ்லேருந்தே அவங்களுடைய கேரியரை அவங்க வந்து டிஃபைன் பண்றதுக்கான நம்ம ஒரு தாட் ப்ராசஸும் கொடுக்கணும், அவங்களுக்கான ப்ராப்பர் கைடன்ஸும் கொடுக்கணும். ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இண்டஸ்ட்ரியிலையும் மார்க்கெட்லயும் நம்ம இதுலயும் இருக்கு. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுன்னு அவங்க சூஸ் பண்றதுதான் அவங்க வந்து தடுமாறுறாங்க. ஸோ அதுல நிறைய இன்ஜினியரிங் மோகம் அதிகமாகி நிறைய இன்ஜினியர்ஸ் ஆனாங்க. பட் 5 இன்ஜினியர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கான ப்ரொஃபஷனல் அந்த டிகிரிக்கான ப்ராப்பர் இன்ஜினியரிங் ஸ்கோப் இருக்கா, ஸோ அதுக்கான ப்ராப்பர் வேல்யூ இருக்கா, இல்லை அதுக்கான ப்ராப்பர் ஜாப் இருக்கான்னா இல்லை, அப்போ மாற்றி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆட்டோமொபைல் எடுத்தவங்களுக்கு ஆட்டோமொபைல்ல வேலை இருக்கா, கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. மெக்கானிக்கல் எடுத்தவங்களுக்கு மெக்கானிக்கல்ல வேலை இருக்கா, கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கும் ஐடி முடிச்சவங்களுக்கும் பிடெக் ஐடி முடிச்சவங்களுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, அதுலயும் கன்ஃபியூஷனா இருக்கு. ஸோ அதனால ப்ராப்பரான கரியர் கைடன்ஸ் இன்னைக்கு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தேவை, பேரண்ட்ஸுக்கும் தேவை. ஏன்னா அவங்க வந்து ஒரு மற்ற சமுதாயத்தை பார்த்து ஒரு கேரி அவுட் ஆகி போறாங்க. ஒரு அவங்க எடுத்தாங்க, அதனால நானும் இந்த கரியர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய தடுமாற்றம் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன்ஸ்ல இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவங்க மாறி மாறி போறதா பார்க்கணும். ஸோ அவங்களுடைய ஃபியூச்சரும் வந்து ஒவ்வொரு வருஷமும் அதை செட் பண்றது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய இந்த டெம்பரரி ஜாப்ஸ்ல வந்து இன்னைக்கு அதிக மோகம் இருக்கிறது காரணம் இவங்களால அவங்களுடைய கரியரை சரியா செட் பண்ண முடியல. அந்த இப்போ ஸ்விக்கி இந்த மாதிரி இதெல்லாம் டெம்பரரி ஜாப்ஸ்ல போய் அலைன்மெண்ட் ஆயிட்டு அவங்களுடைய ப்ரொஃபஷனுக்குள்ள என்ட்ராகவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ ப்ராப்பரான ஒரு கரியர் கைடன்ஸ் கண்டிப்பா சமுதாயத்துக்கு இப்போ வர இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் தேவை. அதனாலதான் அந்த கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம்னா சரி கண்டிப்பா வரணும்னு நினைச்சோம். ஏன்னா இது கண்டிப்பா இது எல்லாருக்கும் போய் சேரணும். ஏன்னா எல்லா மாணவர்களுக்கும் அவங்க கரியர் எப்படி சூஸ் பண்றோம், எல்லா ப்ரொஃபஷனும் நல்ல ப்ரொஃபஷன் தான். ஆடிட்டர்ஸா நல்ல ப்ரொஃபஷன், அட்வொகேட்டா லீகல் ப்ரொஃபஷன் எக்ஸலன்ட் ப்ரொஃபஷன், டாக்டர்ஸ், எல்லா ப்ரொஃபஷனும் 5 to 10 இயர்ஸ்ல டெஃபினட்டா அவங்களுடைய ப்ரொஃபஷன், அவங்களுடைய ஸ்கில் செட், அவங்களுடைய நாலேஜ் இதுக்குன்னு நல்லாவே செட் பண்ணி மிகப்பெரிய அளவுல ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஒரு எலக்ட்ரிக்கல் உங்களுக்கு இன்ஜினியரா இருக்காங்க. அவங்க இன்னைக்கு எல்லா வீட்லயும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் தான் அவங்க டிஃபைன் பண்ணி டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா லெவல்லையும் கேரியர் இருக்கிறப்போ நம்ம மாணவர்கள் சூஸ் பண்ண தடுமாறுறதும் அவங்க வேற யாரையா பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகிறதுலையும், அதனால அவங்களுடைய படிப்பையும் தப்பா சூஸ் பண்ணிடுறாங்க. அவங்க கேரியர்லயும் போய் உட்காரதுக்கும் கஷ்டப்படுறாங்க. நிறைய தவிப்புகள் அதனால இருக்கு. ஒரு ப்ராப்பர் கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் வந்து எல்லாருக்கும் தேவை, பிளஸ் பேரண்ட்ஸுக்கும் தேவை, மாணவர்களுக்கும் தேவை. ஏன்னா மாணவர்கள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பாக்குற இன்டர்நெட், இல்லை அவங்க பாக்குற கூகுள், அவங்க பாக்குற யூடியூப்ல இருந்து கேரிட் ஆறாங்க. பேரண்ட்ஸும் அதே மாதிரி அவங்களுடைய சுத்தி இருக்கிற மற்ற பேரண்ட்ஸை பார்த்து கேரிட் ஆறாங்க. ஸோ ப்ராப்பர் கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் கண்டிப்பா தேவை. அதனாலதான் வந்து இன்னைக்கு வர நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸுக்கு அவங்க நம்ம கைட் பண்ண முடியும், அவங்களை காப்பாற்ற முடியும். நிறைய இந்த டெம்பரரி ஜாப்ஸ் வந்து ஒரு மாசம் 2 மாசம் இருக்கலாம். பட் நிறைய பேர் இந்த டெம்பரரி ஜாப்ஸ்ல ரொம்ப நாள் இருக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. நிறைய இடத்துல இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரியான டெம்பரரி ஜாப்ஸ்ல போய் நீங்க அகாமடேட் ஆகிறது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுக்கான நல்ல சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. கண்டிப்பா கவர்மெண்டோடைய பொறுப்பு அதுல இருக்கு. அதுல உங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸோடைய பொறுப்பு இருக்கு. கண்டிப்பா அவங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்கு. கண்டிப்பா இதெல்லாம் உணர்ந்துதான் இந்த மாதிரியான கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் நிறைய கண்டக்ட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸும் இன்னைக்கு வர என்ன நெக்ஸ்ட் லெவல்ல என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு பண்ணணும். எல்லா கேரியரும் நல்லா தான் இருக்கு, எல்லா ப்ரொஃபஷனும் நல்ல ப்ரொஃபஷன் தான். இன்க்ளூடிங் இப்போ கார்பெண்டரா எக்ஸலண்டா இருக்கு. அவங்களுக்கான தேவை அதிகமா இருக்கு. இன்னைக்கு யாராவது போய் கார்பெண்டர் நீங்க போய் கூப்பிடணும்னா நீங்க 1 வீக் ஆகுது அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அவங்களை கூப்பிட்டு வந்து நீங்க பாக்குறதுக்கு 1 வீக் ஆகுது. அவங்களோட தேவை அதிகமா இருக்கு. ஸோ எல்லா பிளம்பர் இருக்காங்க, பிளம்பரோட தேவை அதிகமா இருக்கு. ஸோ எல்லாரும் அதை வந்து ஒரு ஜாபாவோ ஒரு ப்ரொஃபஷனாவோ கன்சிடர் பண்றதுல எனி ப்ரொஃபஷன் நீங்க எடுத்தீங்கன்னா 5 to 5 இயர்ஸ் அதிகபட்சம், 10 இயர்ஸ் எக்ஸலண்ட், 10 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுடைய பீக் வேற லெவல். ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து லாஸ்ட் 1 வீக்ல நான் நேற்று கூட ஒரு ப்ரோக்ராம்ல சொல்லியிருந்தேன். 4 இயர்ஸ் ஒரு குழந்தை வந்து ட்ரை பண்ணிருக்கு நீட்டுக்கு. நாங்க இந்த நீட்லாம் வேண்டாம்னு சொல்றதுக்காக தான் காரணம் தான். 4 இயர்ஸ் ட்ரை பண்ணிருக்கு. 4th இயரும் அந்த குழந்தைக்கு ஒரு டவுட், இப்ப கிடைக்குமா கிடைக்கும். நல்ல மார்க் எடுத்திருக்கு, நல்ல மார்க் எடுத்து வந்திருக்கு. திரும்பவும் டாக்டர் படிக்க நான் சொன்னேன், நீ கண்டிப்பா லாயர் போய் ட்ரை பண்ணு. ஏன்னா நீ நல்லா வந்து படிச்சிருக்க, நல்ல ஒரு உட்காந்து படிக்கிற இது இருக்கு, ஸ்கில் இருக்கு. நீ ஒரு லாயர் ஆனா கண்டிப்பா டாக்குமெண்டேஷன், சிவில் இதுல லீகல்ல, சிவில் லால நீ நல்லா பண்ணுவ. அதனால நான் ஒரு லாயரா போ, இதை விட பெஸ்டா இருக்கும் உன்னுடைய கரியர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு நான் சொல்லி அமிச்சேன்.
ஏன்னா நீங்க இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க போய் ஒரு கேரியர்ல போய் நின்றுட்டு இல்லை. எல்லா ப்ரொஃபஷனும் எக்ஸலண்ட் ப்ரொஃபஷன். நீங்க எப்படி உங்களை டெடிகேட்டடா உங்களை நீங்க அர்ப்பணிச்சு நீங்க வேலை பாக்குறீங்களோ அது பொறுத்தா இருக்கு. கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன் எல்லாமே நல்ல ப்ரொஃபஷன் தான். நீங்க எப்படி செட் பண்ணிக்கிறீங்களா, நீங்க எப்படி ஒர்க் பண்றீங்களோ அதை பொறுத்தான். ஸோ அதனால ப்ராப்பர் கரியர் கைடன்ஸ் கண்டிப்பா வேணும். இன்னைக்கு இவ்வளவு 4 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் இன்ஜினியரிங் முடிச்சு வந்து எல்லாரும் இன்ஜினியரிங்கான இன்ஜினியர்ஸாவா இருக்காங்க. எல்லாரும் இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங் மோட் ஆஃப் ஜாப் பார்க்கணும். இன்ஜினியரிங் மோட் ஆஃப் ஜாப் எவ்வளவு பேர் பாக்குறாங்க, எவ்வளவு பேர் வந்து சிவில் முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றாங்க, எவ்வளவு பேர் மெக்கானிக்கல் முடிச்சுட்டு இன்னும் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல இருக்காங்க, இன்னும் பல பேர் வந்து பிஏ இங்கிலீஷும் லிட்ரேச்சரும் படிச்சுட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்காங்க. ஸோ இது சம்பந்தம் இல்லாத ஜாப். ஸோ கண்டிப்பா ஒவ்வொரு ப்ரொஃபஷன்லயும் நீங்க கிளியரா செட் பண்ணி போனீங்கன்னா 5 இயர்ஸ் கண்டிப்பா எல்லா ஆடிட்டர்ல 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க எந்த ஆடிட்டருக்கு நீங்க ஒரே நாள் அப்பாயின்மெண்ட் ஆக முடியாது. மோர் தென் 10 இயர்ஸ் அவங்களுடைய கஸ்டமர் கியூ பண்ற இதுல பாத்தீங்கன்னா எந்த ஆடிட்டர்கிட்ட ஒரே நாள் போய் அப்பாயின்மெண்ட்ல கேட்க முடியாது. அவ்வளவு ப்ரொஃபஷன்ல ஒவ்வொரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லா ப்ரொஃபஷன்லயும் அவங்களுக்கான கஸ்டமர்ஸும் அவங்களுக்கான டிமாண்டும் அதிகமா இருக்கு. ஸோ அதனால எந்தெந்த ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுக்கணும், உங்க இருக்கிற இடத்துலயே எல்லா அவைலபிலிட்டி எல்லா ரெக்யர்மெண்ட்டும் இருக்கு. பட் நம்ம தான் தப்பா செய்யறது, தப்பா சூஸ் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் போய் பாக்குறேன், வேற ஊர்ல போய் நின்று தப்பான ப்ரொஃபஷன்ல இருந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு நான் வந்து 8 வருஷமா நார்த் இந்தியால ஒரு கம்பெனில செக்யூரிட்டி கம்பெனில டெம்பரரி ஜாப்ல இருக்கேன். 8 வருஷமா இருக்கேன். 8 வருஷமா இருந்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பெர்மனன்ட் ஆகலாம்னு நினைக்கலாம். நான் அந்த பையன்ட்ட சொன்னேன், 8 வருஷம் நீ கஷ்டப்பட்ட, ஒரு ப்ரொஃபஷனை போய் செலக்ட் பண்ண. உனக்கு பிடிச்ச ஒரு ப்ரொஃபஷன் உங்க ஏரியால, நீ இப்போ எந்த ஏரியா, தேனியில் இருக்கியா, மதுரையில் இருக்கியா, இல்ல ராமநாதபுரத்துல இருக்கியா, தூத்துக்குடியில் இருக்கியா, அங்க என்ன ரெக்யர்மெண்ட் அந்த ப்ரொஃபஷனை செலக்ட் பண்ணு. கார்பெண்டரோ, எலக்ட்ரிஷியனோ, ஏசி மெக்கானிக் என்ன வேணும் செலக்ட் பண்ணு. அந்த ப்ரொஃபஷன்ல 5 வருஷம் 6வது வருஷம் நீ நினைச்சதை விட அதிகமா சம்பாதிக்கலாம், அதிகமா நீ உன்னுடைய ஃபேமிலியும் பாத்துக்கலாம். நீ பிடிச்ச ப்ரொஃபஷன்ல இருக்கு, அங்க நீ பெர்மனன்ட் ஆனாலும் உன் லைஃப் செட்டில் ஆகாது. நீ அந்த டெம்பரரி ஜாப்ல போறது அதுக்கப்புறம் நீ பெர்மனன்ட் ஆனாலும் நீ போய் அங்க போய் நார்த் இந்தியால போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, நீ வான்னு சொல்லி அந்த பையனுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு எலக்ட்ரிக்கல்ல ஒரு எலக்ட்ரிஷியன்ட்ட அவர் போய் டைப் பண்ணி அவருக்கான அந்த எஜுகேஷன் ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். கண்டிப்பா ஒரு ப்ராப்பர் கரியர் கைடன்ஸ் எல்லாருக்கும் தேவை. அது எல்லாரும் செய்யணும். நிறைய சமுதாயத்தை புரிஞ்சு நம்ம மூவ் பண்ணிக்கணும். நம்மளுடைய சுற்றுச்சூழல்ல என்ன பண்றாங்க அவங்கள பார்த்து நம்ம கேரிட் ஆனோம்னா கண்டிப்பா நமக்கு தான் கஷ்டம் வரும். கஷ்டப்பட்ட அளவுக்கு இல்ல, தமிழ்நாடு ரொம்ப டெவலப்டு ஸ்டேட், எல்லா ரெக்யர்மெண்ட் இருக்கு, எல்லாமே தேவையும் இருக்கு. நம்ம தான் தப்பா சூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க இந்த கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் அந்த பேரண்ட்ஸுக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி நிறைய இடத்துல நடக்கணும். எல்லாரும் சமுதாயத்தை புரிஞ்சு ரெக்யர்மெண்ட்டை புரிஞ்சு போகணும். நம்ம என்ன மைண்ட்ல வச்சிருக்கோமோ அதை நினைச்சு நம்ம மூவ் ஆகக்கூடாது. அனைவருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்ன இந்த ப்ரோக்ராம் காலேஜ் நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.